ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நேற்று நைட்டு தூங்குறதுக்கே ஒரு 12:30 ஆயிடுது. ரொம்ப தூக்கம் வரணும் பார்க்குறேன், தூக்கம் வரவே மாட்டேங்குது. இன்னைக்கு அப்பா வேற ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாடுலாம் அவங்களே எடுத்துன்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு ஹாஃப் அவர் தூங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது. பட் ஏன்னா கம்பெனி கிளம்பணும்ல. சரி வாங்க கிளம்புவோமா. இன்னைக்கு மதிய சாப்பாடு நான் செய்யறதில்ல. அப்பா வந்து எடுத்தாந்து கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும். அப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா, ஜிம்மர்ல. அதனால நீங்க வீட்டுல இருந்து வீட்டு சாப்பாடு தான். அம்மா வந்து எனக்கு இட்லி எல்லாம் சுட்டு அமைச்சிருக்காங்க. இட்லி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. நேற்று நைட்டு இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு கடையில ஒரு 10 ரூபாய்க்கு அந்த இது போடுவாங்கல்ல, சாப்பி அது போட்டேன். எல்லா கரப்பாம்பூச்சியும் இன்னைக்கு ஃபுல்லா சேர்த்து கிடச்சிட்டு ஒரு 4-5 கரப்பாம்பூச்சி. சரி நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு காலைல வெயிட்டான சாப்பாடு வீட்டுல இருந்து வந்து என்ன நல்லா அப்பா எடுத்து வந்துருக்கான்னு சொல்லிட்டு பாப்போமா. கீரையா இந்த கருவேப்பிலை, எல்லாட, கொடை மிளகா, பச்சை மிளகா, பீன்ஸ், அவரைக்காய், குழம்பு மிளகா தூள் இல்லன்னு சொல்லிட்டு சொல்லி அம்மா எதாவது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல. இட்லி சாப்பிட்டே ஒரு 1.5 மாசம் கிட்ட இருக்கும். ஆம்லேட் சாதம். கம்பெனில ஒரு அக்கா வந்து செம்பருத்தி கேட்டிருந்தாங்க. எங்க அம்மா வந்து எடுத்தாந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு தெரியல, ஏதோ தலையில போட்டு ஏதோ தடை வாங்க. சரி காலைல சாப்பாடு பசி இருக்கு, சாப்பிடுவோம். வேற லெவல். வீட்டு சாப்பாடுனா வீட்டு சாப்பாடு தான். அம்மா ஆம்லேட் எல்லாம் போட்டாந்து கொடுத்தாங்க. 2 போட்டாந்து கொடுத்தாங்க. எனக்கு ஒன்னே போதும். 2 கொடுத்தாங்க. வந்து எங்க அப்பா வச்சிட்டாங்க. மீதி ஒண்ணு. ஆனா கொஞ்சம் உப்பு தூக்கலாகுது. எப்பயுமே கம்பெனிக்கு போகும்போது ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு வீட்டுல வந்து சூப்பரா கோலம் போட்டு வச்சிருக்காங்க. சன்ஃபிளவர். அவங்க வேலை ஆர்டிஸ்டா இருக்கலாமான்னு தோணுது. ஏன்னா கலரிங் எல்லாம் கரெக்டா மிக்ஸ் பண்ணி அழகா கொடுத்துருந்தாங்க. பக்கத்தையே சூப்பரா இருந்தது. சரி கம்பெனி போயிட்டு வேலையை பார்ப்போமா. ரொம்ப நாள் ஆச்சு சந்தனம் வச்சு சாமியை கும்பிட்டு ஒரு சந்தனத்தை வைப்போம். கடவுளே நல்ல புத்தியை கொடுன்னு சொல்லிட்டு வேண்டி 100 வயசு வரைக்கும் வாழணும்னு தப்பணும். நல்ல புத்தியை கொடுத்தா போதும். என்னைக்கே காய்ச்சது இது. இன்னமும் நல்லா தண்ணியே அழகா இருக்கு. ஒரிஜினல் சந்தனம் தெரியல. யூடியூப்ல ஒருத்தர் வந்து நான் போடுற செருப்பு வந்து அங்கிள் செருப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுதான் ஏன் தெரியலையா. பொட்டி எப்படி வச்சிருக்கேன், நல்லா வச்சிருக்கேன், நல்லா பெருசா வச்சிருக்கேன். சரி நல்லா தான் இருக்கு. கம்பெனிக்கு வந்தோமா முதல் என்ட்ரி டைமுக்கு போட்டுருவோம். போட்டாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேலையை முடிச்சுட்டோம். இன்னைக்கு கம்பெனில மதிய சாப்பாடு சாட்டாச்சு. கேட்ட புட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர்